சூப்பர் ஓவரில் ஏற்பட்ட திடீர் ட்விஸ்ட். வைபவ் சூரியவன்சிக்கு அடித்த ராயல் சல்யூட். அப்படி என்னதான் நடந்தது மக்களே, பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபஸ்ட்டு T20 சிஸ்டர் லீ ஸ்ட்ரீட்டில் தான் நடக்குது இங்கிலாந்தில். அதை ஸ்குவாடை பொறுத்த மட்டும் இந்தியாவில் பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். ஸோ இதில் பாருங்கள், அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி, இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், திலக் வர்மா, சிவம் துபே, சுயாஸ் செக்ஜே, அக்ஷர் பட்டேல், அஸ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ். ஸ்குவாட் என்னமோ நல்லா இருந்தாலும் பட்டு பெட்ரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் இந்த ஆள்கள் போதுமானு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இங்கிலாந்தோட கண்டிஷன்ஸுக்கு இங்கிலாந்தோட ஸ்குவாடு இப்போ பயங்கரமாக இருக்குது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்குவாடுக்கு இந்த ஸ்குவாடு ஈடாகுமா? இதில் எக்ஸ்பீரியன்ஸு பிளேயராக பவுலராக இவங்க எல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் பொறுத்த மட்டும் ஹார்திக் பாண்டியா மிஸ் அவுட். அதாவது இந்த 3 பிளேயர் ரொம்ப பேக் பிளேயர் ஆகும் இந்தியன் டீமுக்கு இங்கிலாந்து கண்டிஷன்ஸில். ஸோ இதில் பாருங்கள், அபிஷேக் சர்மா நல்ல இன்டென்ட்டு, வைபவ் சூரியவன்சிக்கு இன்றைக்கி இடம் கொடுத்தே ஆகணும், சஞ்சு சாம்சனை இன்றைக்கி உட்கார வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்லி இஸ் கான். சஞ்சு சாம்சனை அவுட் தரல. ஏன்னா வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் சஞ்சு சாம்சன் கடைசி 3 மேட்ச் அடித்தாலும் பட் இந்த ஸ்குவாடில் அவர் விளக்கியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து ஸ்குவாடை அடுத்து பார்த்துடலாம். இங்கிலாந்து ஸ்குவாடை பொறுத்த மட்டும் வேர்ல்டு கப் இந்தியா கிட்ட தோற்றுருக்குறாங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி பதிலடி கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் காத்துட்ருக்குது இங்கிலாந்து டீமுக்கு இங்கிலாந்து கண்டிஷன்ஸில். ஸோ அந்த இடத்துல பிளாக் சைல் விக்கெட்டு சொல்லலாம், பட் பாட்டா விக்கெட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கண்டிஷனில் இந்த பேட்டர்ஸுக்கு செம்மையாக இருக்குது. பேட்டிங் லைனப் பாருங்கட்டே எங்கப்பா, ஜஸ் பட்டல், பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், ஹேரி ப்ரூக், டாம் பாண்டன், சாம் கரனு, வில் ஜாக்ஸ், லாம் டவுசன், எடில் ரஷீத், லூக் வுட், ஷகிப் மக்ஷூத். அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி பெட்டர் ஸ்குவாடை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 இங்கிலாந்து தரவரிசையில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் வான்கடே ஸ்டேடியத்தில் செமிஃபைனலில் அந்த அளவுக்கு போராடி செஞ்சுரி போட்டு கடைசியில் ஒரு 5 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா பீட் பண்ணிடுவாங்க இங்கிலாந்தில். அதெல்லாம் கண்டிப்பாக ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், சர்ச்சை, சண்டை எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அது கண்டிப்பாக இன்றைக்கி அவர் மைண்டில் வரும். இன்றைக்கி நம்ம ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணங்கள் இருக்கும். அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அவரோட 1 டவுன் பொசிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பில்சாட் ஓப்பனர்ஸ் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தல. பட் இந்தியன் டீமு இன்றைக்கி வின் பண்ணோம்னா வைபவ் சூரியவன்சியை ஓப்பனிங் இறக்கியே ஆகணும். இறக்கிறத மட்டும் இல்லை, அவரோட பிக் ஸ்கோர் இன்றைக்கி வந்தாகணும். வந்தால் மட்டுமே இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய சைடு கருத்து. பட் அபிஷேக் சர்மா ஆஸ் யூஸ்வல் அவரோட கடமையை செய்வார். ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷான் இவங்க 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணாலே அது சாத்தியம். இதில் பாருங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். ஹேரி ப்ரூக்கு இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். ஹேரி ப்ரூக்கு அந்த ஒரு திக்கேஜில் அவுட் ஆகி கிளம்புனாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸும் ஹேரி ப்ரூக்கும் இவங்க 2 பேரும் பாட்டா விக்கெட்டில் போட்டு பொழந்துருப்பாங்க அவங்களோட கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. பட்டு அந்த ஜஸ்பிரீத் பும்ரா தான் வேர்ல்டு கப் செமிஃபைனலில் ஹேரி ப்ரூக்கையும் வில் ஜாக்ஸையும் தூக்குனாங்க. பட் அந்த ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதது இங்கிலாந்துக்கு செமையாக சாதகமாக இருக்கும். அது ஹேரி ப்ரூக்கு சொல்லவே வேண்டாம். அவரே இல்லை, ஈஸியாக போட்டு எரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனதில் தெம்பு, விளையாடல வயசு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜேக்கப் பெத்தல் நான் சொல்லியே ஆகணும். அந்த எமோஷனல்ஸ் தான் இன்றைக்கி ஒரு கலக்காட்சியை இன்றைக்கி போட போகிறாரு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய போகுது. பட் இந்த மேட்ச்சு ஒரு சைடு இந்தியா வின் பண்ணால் ஓகே, இன்னொரு சைடு இங்கிலாந்து வின் பண்ணால் ஓகே. தப்பி தவறி சூப்பர் ஓவர் போனால் செமையாக இருக்கும்.
கரெக்டாக 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்தியன் டைமிங் பொறுத்தளவு. 1:45 2 மணிக்கு சூப்பர் ஓவர் நடந்தால் எப்படி இருக்கும் மிட் நைட்டில், அடேங்கப்பா வேறு லெவல் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், இவர் வைபவ் சூரியவன்சி அதாவது ஜெனரேஷன் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி ஜெனரேஷன் பிளேயர்ஸின் எவராக இவர் மாறிட்டு வராரு வைபவ் சூரியவன்சி. பாஸ் பேபி இன்றைக்கி அடித்தே ஆகணும். பட் இசான் கிசான் அடிக்கணும் ஓகே, பட்டு பாஸ் பேபி இன்றைக்கி அடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு ஸ்குவாடில் உள்ளே வந்து ஓப்பனர்ஸாக இறங்கி போட்டு புலந்து எடுத்தால் மட்டுமே இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியம். இவர் அடிக்கலைன்னா கண்டிப்பாக சூப்பர் ஓவர் போனாலும் ஒரு சாத்தியமில்லை. சூப்பர் ஓவர் போனால் வைபவ் சூரியவன்சி இறங்கி அந்த 6 பாலுக்கு 6 6 அடித்தா எப்படி இருக்கும், அப்படியே தம்பித்து போன தருணமாக மாறிடுவாங்க இங்கிலாந்து. இன்றைக்கி எந்த மாதிரியெல்லாம் இந்தியா அடித்து வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.